டாக்டர் அம்பேத்கர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் சிலையை வடலூர் பேருந்து நிலையம் முன்பாக நகராட்சி நிர்வாகம் உடனடியாக அமைத்திட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக அகற்றப்பட்ட சிலையினை நிறுவாமல் இந்த தேசத்தின் தந்தையாக இருக்கக்கூடிய அம்பேத்கருடைய சிலையையும் எம்மையெல்லாம் சனாதனத்திலிருந்து விடுவித்து சாதிய சாக்கடையில் இருந்து கை தூக்கிவிட்டு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனத்திலிருந்து மூட பழக்க வழக்கத்திலிருந்து மனிதனாக மாற்றுவதற்கு இந்த மண்ணில் களமாடிய பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருடைய சிலையையும் எம்மையெல்லாம் தலை நிமிரச் செய்து ஒரு அரசியல் சக்தியாக நிலைபெறச் செய்து இந்த மண்ணின் மக்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை உறுதிப்படுத்தி நம்முடைய சட்டை பையில் இருந்த பேனாவினுடைய மைத்துளிகளால் பெற்றுத்தந்த உரிமைகளின் வழியாக மனிதராக தலை நிமிரச் செய்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய அரசமைப்பு சாசன சட்டத்தை எழுதி கொடுத்து இந்த நாடு இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அச்சாணியாக அம்பேத்கரும் அம்பேத்கருடைய எழுத்துக்களும் இருக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு தலைவரின் சிலையை அற்ப காரணங்களுக்காக மாற்றுகிறோம் என்கிற பெயரில் குப்பை தொட்டியில் எடுத்துக்கொண்டு சென்று ஒரு வருடம் நெருங்குகிறது. இதுவரை சட்டத்தை எழுதி கொடுத்த தலைவனுக்கே சட்டத்தை மீறுகிற அற்ப அதிகாரிகள் அரசியல் பித்தர்களை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தில் என்னோடு உடன் வந்து இந்த நிகழ்வில் சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழர்கள், குறிப்பாக இந்த நிகழ்வில் வந்திருக்கக்கூடிய அனைவரும் வரவேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் பேரியக்கத்துடைய மாவட்ட செயலாளர் உன்னிகிருஷ்ணன் அவர்களே, இந்த போராட்டத்தை குறித்து துவக்க உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய விடுதலை தமிழ் புலிகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர், போராட்ட குழுவில் தொடர்ந்து இயங்கி வருகிற தம்பி குணசேகரன் அவர்களே, இந்த நிகழ்வை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விடியல் சமூக சேவை அமைப்பினுடைய போராட்ட குழுவுடைய உறுப்பினராக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கூடிய விடியல் புஷ்ப சௌரிராஜன் அவர்களே, தோழர் களம் பொதுச் செயலாளர் நெய்வேலி அசோக் அவர்களே, விடுதலை தமிழ் புலிகள் கட்சியுடைய கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பன்னீர் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்து அமர்ந்திருக்கிற விடுதலை தமிழ் புலிகள் கட்சியுடைய அமைப்பு செயலாளர் தளபதி சுரேஷ் அவர்களே, மூத்த அரசியல் செயல்பாட்டாளரும் சமூக செயற்பாட்டாளருமான என் அன்பிற்குரிய அண்ணன் கா திருவள்ளுவன் அவர்களே, மக்கள் அதிகாரத்துடைய மாவட்ட துணை செயலாளர் மணிகண்டன் அவர்களே, திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய தோழர் மதன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர் அன்பிற்குரிய தோழர் மருத்துவர் புருஷோத்தமன் அவர்களே, மக்கள் விடுதலை கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் அன்பிற்குரிய தோழர் மருத்துவர் கொளஞ்சி அவர்களே, விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் தங்க முருகன் அவர்களே,
மக்கள் மேம்பாட்டு கழகத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய தோழர் இருதயம் வல்லரசு அவர்களே, குறிஞ்சி மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய துணைத் தலைவர் வெங்கடேசன் அவர்களே, அந்த அமைப்பினுடைய மற்றொரு பொறுப்பாளர் அன்பிற்குரிய நண்பர் வேட்டைக்காரன் அவர்களே, சிபிஎம் கட்சியினுடைய கடலூர் மாவட்ட துணை செயலாளர் அன்பிற்குரிய தோழர் சரவணன் அவர்களே, கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பினுடைய மாவட்ட தலைவர் தொழிலதிபர் அன்பிற்குரிய தோழர் மணிகண்டன் அவர்களே, விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தோழர்கள் ரியாஸ் அவர்களே, வில்லியம் அவர்களே, சிலம்பரசன் அவர்களே, கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கதிரவன் அவர்களே, கம்மாபுரம் ஒன்றிய செயலாளர் திருமால் சிவராஜ் உள்ளிட்ட தோழர்களே, வடக்கு வெள்ளூர் மூர்த்தி அவர்களே, இந்த போராட்ட களத்தை கூர்மைப்படுத்தி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வழியாக பல்வேறு தகவல்களை திரட்டி போராட்ட குழுவோடு இணைந்து போராடி வருகிற என் அன்பிற்கும் தோழமைக்கு உட்பட்ட மண்ணின் மைந்தர்கள் பேரியக்கத்தினுடைய நிறுவனர் வழக்கறிஞர் ரேவந்த் ஆண்டனி அவர்களே, பெரியாருடைய கருத்துக்களையும் டாக்டர் அம்பேத்கருடைய கருத்துக்களையும் தொடர்ந்து மேற்கு மாவட்டங்களில் வலுவோடு சாதி ஆதிக்கத்தை எதிர்த்து நின்று களமாடி எடுத்து செல்கிற அன்பிற்குரிய தோழர் தி.க. சண்முகம் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருவதாக முடிவு செய்து பல்வேறு காரணங்களால் வர இயலாமல் என்னை அழைத்து நான் 12 மணி இருக்கும் 12:30 மணிக்கு மேலே சந்தித்து தோழர்களால் வர இல்லை என்று சொல்லி, ஆனால் நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எழுச்சி தமிழர்களுடைய தளபதிகள் என்று விரல் சுட்டி பெயர் சொல்லி அழைத்து இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலே அந்த பகுதிகளிலே சொல்ல முயன்றால், கடலூர் மாவட்டம் என்றாலே அது தாமரை செல்வன் என்கிற ஒருவரை விட்டுவிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு நானும் அவரும் சமகாலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே உழைக்கிற போது, களமாடுகிற போது எழுச்சி தளபதி என்கிற பெயர் கூட அண்ணன் திருமாவளவனுக்கு தளபதியாக இருக்கிறது என்பதால் வந்த பெயர் தான். எனவே என்னோடு உடன் இந்த நிகழ்வில் நீண்ட காலத்திற்கு பிறகு ஒன்றாக ஒரு மேடையில் அமர்ந்து ஒரு நிகழ்ச்சியிலே பங்கேற்கிற வாய்ப்பை பெற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய தோழர் கடலூர் மாமன்றத்தினுடைய துணை மேயரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவரான அன்பிற்குரிய தோழர் வழக்கறிஞர் தாமரை செல்வன் அவர்களே, இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து நம்முடைய மிக முதன்மையான குறிக்கோளாக இதை உடனடியாக நிறுவ வேண்டும் என்கிற உன்னதமான உயர்ந்த நோக்கத்தை முன்வைத்து தொடர்ந்து போராட்ட களத்தில் போராடி வருகிற இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி வருகிற அன்பிற்குரிய தோழர் சூழியல் பாதுகாப்பு கூட்டமைப்புடைய நிறுவனரும் சிலை வைக்க கோருகிற இந்த போராட்ட குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் அன்பு திராவிடன் அவர்களே, உளவுத்துறை நண்பர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, வணிகர் பெருங்குடி மக்களே, இனமான அன்பு உறவுகளே, பல்வேறு அமைப்புகளை சார்ந்த இந்த போராட்டத்தை வந்திருந்து ஆதரிக்கிற, செவிமடுத்து ஆதரிக்கிற இந்த நியாயமான கோரிக்கைக்காக குரல் கொடுப்பதற்கு, போராடுவதற்கு தயாராக இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைவு கூர்ந்து என்னுடைய அன்பான வணக்கத்தை உரித்தாக்கி என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன்.
எனக்கு முன்பாக பேசிய தோழர்கள் சிலை அப்புறப்படுத்தப்பட்ட அந்த நிகழ்வு குறித்தும் அதில் உள்ள கேள்விகள் குறித்தும் பல்வேறு கேள்விகளை நகராட்சி நிர்வாகத்திற்கு வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த போராட்டம் நடத்துவதாக திட்டமிடப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே அது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் காலை 10-11 மணி வரை அனுமதி தருவதற்கு காவல்துறை மறுத்திருக்கிறது. அதுக்கப்புறம் அன்பு திராவிடன் அவர்கள் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், உதவி காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட பலரை தொடர்பு கொண்டு அதுக்கப்புறம் வாய்மொழி உத்தரவாக ஒரு உத்தரவை பெற்று, கணக்குப்படி வாய்மொழி உத்தரவு, சட்டப்படி தடை செய்யப்பட்டு தடையை மீறி நடத்துகிற பொதுக்கூட்டம், சட்டப்படி அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இன்றைக்கு காவல்துறை தள்ளி இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்லாம் இன்னும் திமுக ஆட்சியில் இருக்கிறதாவே கனவு கண்டுட்டு இருக்கலாம்ன்றதை நான் ஐஜி அஸ்ரா கார்கை பார்த்து கேட்க விரும்புறேன், அல்லது அட்மையை பார்த்து கேட்கிறேன், அல்லது டிஜிபியை பார்த்து கேட்கிறேன், அல்லது ஏடிஜிபி அன்புசாரை பார்த்து கேட்கிறேன். இன்னும் இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் திமுக காலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி நிர்வாக முறையில் இருக்கக்கூடிய முறையிலே தான் இருக்கிறார்கள் என்றால் தயவு செய்து உயர் இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்களை கூப்பிட்டு அழைத்து, ஆட்சிலாம் மாறிடுச்சு, தயவு செய்து நீ மாறுன்னு சொல்லுங்க. இல்லைன்னா தாமரை செல்வன் தோழர் சொன்ன மாதிரி நாங்க மாற்ற நேரிடும். நகராட்சி நிர்வாகத்தினுடைய ஆணையர் இதுவரை ரேவந்த் ஆண்டனி அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய தரவுகளுக்கு உரிய பதிலை தரவில்லை. கிழக்கே போலாமா, அந்த சாலை எப்படியா போகுதுன்னா இது மேற்கே போவாதுன்னு பதில் தராங்க. கேட்டது கிழக்கே போகுமான் தான், மேற்கே போவாதுன்னு பதில் தரான். அப்ப இன்னும் 2 தசை இருக்கு. இப்படி முன்னுக்கு பின் முரணா பதில் கொடுத்திருக்காங்க. சிலை அகற்றப்பட்டது எத்தனை மணிக்குன்னு கேட்டா, திருட்டுத்தனமா களவாடி எந்த தகவலும் சொல்லாம எடுத்துட்டு போனதெல்லாம் காரணமே காட்டல. இதுவரைக்கும் உண்மையிலேயே மனசாட்சியோட நாங்க சொல்றோம், போனதிலே விட்டுட்டு தான் போனோம். நாங்க இந்த அதிகாரி புள்ள குட்டி உள்ளவங்க குடும்பஸ்தர்கள் பாதிக்கப்பட்டக்கூடாதுக்காக தான் போனதிலே சொல்லிட்டு போனோம். குப்பை தொட்டில போனது ரெக்கார்டு இன்னும் இருக்கு, ஊடகத்தில் பதிவாயிருக்கு. அன்றைய தினம் முதல் செய்தி காலையில இதுதான் பெரிய செய்தி. புரட்சியாளர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருடைய சிலை குப்பை தொட்டியில் எடுத்து செல்லப்பட்டதாக அன்றைக்கு ஊடகங்களில் பதிவான செய்தி, முதன்மையான செய்தி இதுதான். இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தை எழுதி கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலையை குப்பை தொட்டியிலே எடுத்து சென்றது சட்டப்படி குற்றமானால் நீ அந்த உத்தியோகத்தில் இருக்க முடியாது. சட்டப்படி நான் நீதிமன்ற படிக்கட்டில் ஏறி நின்று கேட்டோம்னா எங்களுக்கு உங்களை பழிவாங்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. எங்களுக்கு வேண்டியது சிலை அங்கு அமைக்கப்படணும். ஆனா ஒரு வருட காலமா ஆணையரை கேட்டா நகராட்சி நகர்மன்ற தலைவரை காட்டுறது, நகர்மன்ற தலைவரை கேட்டா ஆணையரை கை காட்டுறது, இவங்க 2 பேரையும் போய் கேட்டா மாவட்ட ஆட்சியரை கை காட்டுறது, மாவட்ட ஆட்சியரை கேட்டா அது நகர்மன்ற நிர்வாகம் நீங்களே போய் என்னன்னு கேளுங்க என்று ஒருவரை ஒருவர் மடைமாற்றி இதுவரைக்கும் எந்த பதில் சொல்லாம இருக்காங்க. உளவுத்துறை அதிகாரிகள் இங்கே இயங்குறாங்களா இல்லையா? இந்த சரக காவல்துறைக்கு உட்பட்ட உளவுத்துறை அதிகாரிகள் விளக்கென்ன புண்ணாக்கு கூட பொறுமானத்திற்கு இல்லாத ஒரு நபரா? ஏன் இது வரைக்கும் பதில் கேட்டு சொல்லல? ஒரு வாரம் ஆச்சு இல்ல, நீ என்ன பண்ணிருக்கணும்? தாசில்தாரை கூப்பிட்டு எங்களை கூப்பிட்டு சிலை அமைப்பு போராட்ட குழுவை கூப்பிட்டு உங்களுக்கு நாங்க என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் என்று பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தால்
நியாயமான உண்மையான அந்த இடத்துல இயங்கக்கூடிய நல்ல அதிகாரி, சட்டத்தை பின்பற்ற அதிகாரி என்று பொருள். இப்ப எங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, ஏற்கனவே குப்பை தொட்டில் எடுத்து சென்றது உள்நோக்கம் இல்லை என்று நாங்கள் நினைத்திருந்தோம். ஆனால் ஒரு வருட காலத்திற்கு மேலாக சிலை அமைக்க கூடாது என்று இந்த சிக்கலை நீங்கள் தீர்க்காமல் மேலும் மேலும் உருவாக்குகிறீர்கள் என்று சொன்னால், சாதிய மனோநிலையில் இந்த தலைவர்களின் கொள்கைக்கு எதிரான சனாதன புத்தியோடு மதவாத பயங்கரவாத தீவிரவாத சக்தியாக அவர்களோடு தொடர்புடைய நபர்களாக நீங்கள் இருக்கிறீர்களோ என்று எங்களுக்கு ஐயம் தோன்றுகிறது. ஒரு சாதிய சனாதனவாதிதான், இந்துத்துவ பயங்கரவாதிதான் அம்பேத்கருடைய சிலையையும் பெரியாருடைய சிலையும் ஏற்க மறுப்பான், அவருடைய கொள்கையை ஏற்க மறுப்பான். இடதுசாரி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய உழைக்கிற மக்களுக்காக பேசுகிற அல்லது வாதாடுகிற அல்லது போராடுகிற அல்லது அரசினுடைய உத்தியோகத்தில் இருந்து செயல்படுகிற ஒருவர் இப்படி செய்ய வாய்ப்பு இல்லை. இன்னும் நான் சொல்லுகிறேன், இதே கண்டன கூட்டத்தை கடந்த 10 மாதங்களுக்கு முன்னதாக, ஏறக்குறை 8-9 மாதங்களுக்கு முன்னதாக நடத்தப்பட்டது இதே இடத்தில். அந்த களத்தில் நாங்கள் பேசி இருக்கிறோம். இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்த தொகுதியை சேர்ந்த எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் அன்றைக்கு அமைச்சராக இருந்தார். உனக்கு வலதுகரமா இடதுகரமா பினாமியா உனக்கு எல்லா தரவுகளை செய்யக்கூடிய ஒருவர் தான் இந்த நகர்மன்றத்துடைய தலைவராக இருக்கிறார் என்பதற்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன் வைக்க மறுக்கிறீங்க? என்கிட்ட வந்து சில பேர் சொன்னாங்க, இல்ல இது அமைச்சர் தலையிட்டு இருக்காரு. என்னடா அமைச்சர் தலையிட்டு இருக்காரு? அம்பேத்கர் பெரியார் சிலையை அவரை வச்சுட்டு பணத்தை போட்டு ஓட்டு வாங்கின நீ அந்த சிலை வைப்பதற்கு ஒன்னால துப்புலனா இந்த அமைச்சர் பதவி இருக்க கூடாதுல்ல? சரி, போயிட்டு போகுது. என்னென்னமோ குறுக்கு சால் ஓட்டினீங்க, கட்டையை போட்டீங்க, என்னமோ பண்ணீங்க. உங்களதான் வீட்டுக்கு அமைச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? 60-70 நாள் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போயாச்சு. இன்னொன்னு, நான் தான் அமைச்சர் என்ற தோரலை சுத்திட்டு இருக்கீங்க. ஏன்னா 6 மாசத்துல இந்த ஆட்சியை கலத்து விடும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் சொல்லுவதனால் நான் தான் நிழல் அமைச்சர், மீண்டும் அமைச்சராக வருவேன் என்கிறேன். யாராருக்கு சிக்கல் வருது? யாராருக்கு சிக்கல் வருது? நகர்மன்ற தலைவர் செய்கிற சிக்கல் உண்மையிலே முன்னாள் அமைச்சருக்கு தொடர்பு இருக்கா இல்லையா தெரியல எங்களுக்கு. இப்ப எங்களுக்கு கேள்வி வருதா இல்லையா? சரி, இன்னொரு கேள்வி, இப்ப சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிய அப்படி என்ன புடிக்கிறதுக்கா சட்டமன்ற உறுப்பினர் இருக்கீங்க? இது மக்கள் பிரச்சனை தானே, எங்கள் பிரச்சனை தானே. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம்ல, ஓராண்டா கேட்டுக்கோம்ல. எனக்கு இருக்கிற மானம் வெக்கோ சூடு சொன்னே எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் என்கிற சட்டமன்ற உறுப்பினருக்கு வராதா? வராதான்னு கேட்கிறேன். ஓட்டு போட்டோம் இல்லையா? ஓட்டு போடுற ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்கோம். ஓ சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு தானே ஓ ஆளுகளை உட்கார்ந்துருக்கோம். யாரை ஏமாத்துறீங்க? கேட்ட எங்க ஆட்சி இல்ல, போன ஆட்சி ஒண்ணு சரியில்ல. போன ஆட்சி யாருடைய ஆட்சி? இப்ப அடுத்து இங்க வரும். இது திருமதி ஜோசப் விஜய்க்கு தெரியுமான்னு எங்களுக்கு தெரியாது, முதலமைச்சருக்கு. ஏன்னா இந்த துறை சம்பந்தப்பட்ட முதலமைச்சருடைய துறை. நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் நகர்ப்புற குடிநீர் வழங்கல் திட்டம் யார்ட்ட இருக்கு? துறை யார்ட்ட இருக்கு? மாண்புமிகு முதலமைச்சர் திருமதி ஜோசப் விஜய் அவரிடத்தில் இந்த துறை இருக்கிறது சொன்னால், முதலமைச்சருடைய துறையில இவ்வளவு பெரிய அநீதி அவருடைய துறையில் நடக்குது என்று சொன்னால் யாருக்கு அவ பெயர்? யாருக்கு அவ பெயர்? இந்த துறையை சேர்ந்த அதிகாரிகள் பதில் சொல்லணும். இப்ப நான் நீதிமன்றத்துக்கு போறோம். இப்ப யாரு பதில் சொல்லணும்? காவல்துறை லாக்அப் டெத் யாரு பதில் சொல்லணும்? கேட்கிறோம்ல, முதல்ல தான் பதில் சொல்லணும். காவல்துறையை வச்சிருக்கிறது அவர் தான் பதில் சொல்லணும். கேட்கிறோம்ல. பழனியில 2 கோடி ரூபாயில 100 கோடி ரூபாய் நிலத்தை வந்து 2 கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்றப்ப அந்த துறை அமைச்சர் பதில் சொல்றாருல, பத்திரப்பதித்துறை அமைச்சர் பதில்
இந்த துறை யார் துறை? முதல்வருடைய துறை. முதல்வருக்கு அவப்பெயர் ஏற்படுத்த, தாவேக அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த விடுதலை தமிழ் புலிகள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆதரவளித்து இருக்கக்கூடிய இந்த அரசு, நாங்க கூட தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஆட்சி வரணும் போகணும், இந்த ஆட்சி இவங்க வரணும்னு நினைச்சோம். ஆனால் இன்றைக்கு விசிகாவுடைய ஆதரவோடு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியில இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு யாரை கொண்டு உருவாக்குறீங்க? யார் உருவாக்குறா? உயர்ந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களே, நீங்க பொறுப்பு. நீங்க பொறுப்பு. இந்நேரம் அந்த சிக்கலை தீர்க்கணும். கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தாவேகாவுடைய கொள்கை தலைவர்கள் பெரியார், அம்பேத்கர் சிலை கடந்த கால அரசு இப்படி ஏற்படுத்தப்பட்டு குப்பை தொழில் எடுத்துட்டு போனது வந்து வரலாற்றுல பதிவாயிருக்கு. ஒரு அவமரியாதை ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னா இந்நேரம் அவங்களை வீட்டுக்கு அழைப்பு இருக்கு. வயிறு எரியுதுங்க. இதுக்கெல்லாம் எப்படி வந்தாங்க? எப்படி வந்தா? படிச்சு நடந்துட முடியுமா? 2000 வருஷமா உள்ள சிக்கலை நீ படிக்கலடா. படிச்சுட்டா முதல்ல நீனே சொந்த காசை போட்டு கொண்டு போய் இதை வைங்கன்னு சொல்லி வைக்க சொல்லியிருப்ப. 32 ஆண்டுகளுக்கு முன்பதாக மருத்துவர் ராமதாஸ் அவர்களால் உருவாக்கப்பட்ட, வைக்கப்பட்ட, இங்க இருக்கிற வணிகர்ல இருந்து எல்லா சாய் சனமும் சேர்ந்து கொடுத்து உருவாக்கி நிறுவப்பட்ட சிலை அது. திராவிட கழகத்தால் உருவாக்கப்பட்டு நிறுவப்பட்ட சிலை அது தந்தை பெரியாரின் சிலை. நீ யார் எடுக்கிறதுக்கு நோட்டீஸ் கொடுத்தியா? ஏற்கனவே சிலை அமைப்புகளுடைய தலைவராக இருந்த அவர் கொடுத்தியா? சிலையை திறந்து வச்சவர் கொடுத்தியா? யாருக்குமே நோட்டீஸ் கொடுத்த நீ இஷ்டத்துக்கு எடுத்துக்க. சிலையை வைக்கிறதுக்கு 1000 சம்பிரதாயம் சொல்றீங்க, 1000 சட்டத்திட்டம் இருக்குல்ல, கம்யூனிஸ்ட் வரைக்கும் கையெழுத்து போகணும்ல, தலைமைச் செயலர் வரைக்கும் கையெழுத்து போட கேட்கறீங்களா? எடுக்கிறது யாரை கிட்ட எடுத்தீங்கன்னு அவளை போயிட்டு கையெழுத்து வாங்கணும். நீ அவளை போயிட்டு கையெழுத்து வாங்கினியா? வைக்கிறதுக்கு யாராட்ட கையெழுத்து வாங்கணும்? நான் யாராட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்துருப்போம் வைக்கிறதுக்கு. 32 ஆண்டுகளுக்கு முன்னதாக மடியில பிச்சை ஏந்தி இந்த சிலையை வைக்கிறதுக்கு அவ்வளவு உழைப்பை கொட்டி வைத்தாங்க. அவ்வளவு கம்பீரமான சிலை வைக்கிறதா இன்னைக்கு எங்களாலே முடிய மாட்டேது. அன்றைக்கு அந்த வேலையை செஞ்சவங்க எவ்வளவு இடத்துல பிஏஓட்ட போய் கைத்து வாங்கியிருப்பாங்க, ஆர்ஐட்ட கைத்து வாங்கியிருப்பாங்க, தாசில்தார்ட்ட கைத்து வாங்கியிருப்பாங்க, அதுக்கப்புறம் கோட்டாட்சியர்கிட்ட கைத்து வாங்கியிருப்பாங்க, அப்புறம் டிஆர்ஓட்ட கைத்து வாங்கியிருப்பாங்க, அப்புறம் கலெக்டர்கிட்ட கைத்து வாங்கியிருப்பாங்க. கலெக்டர் கைத்திருப்பாங்க அனுப்பின பிறகு ஹோம் மினிஸ்டருக்கு போவோம், அப்புறம் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், பொதுப்பணித்துறை, இப்படி எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி இந்த நகராட்சி நிர்வாகம் உட்பட அனைவரையும் கையெழுத்து வாங்கி கொடுத்து சீஃப் செக்ரட்டரி கையெழுத்து போட்டு திரும்ப வந்து ஒப்புதல் வழங்கப்பட்டு வைக்கப்பட்ட ஒரு சிலை என்றால் நீ அதை அகற்றுவதற்கு முன்பாக இத்தனை பேருக்கு நோட்டீஸ் போட்டு இதை அகற்ற போன எங்கேயாவது இந்த அதிகாரிகளுக்கு நிக்காதியா? என்ன ஆணவ திமிரு, அதிகார திமிரு. அதாவது வார்த்தைகள் வந்து எனக்கு வந்து அவ்வளவு கோபம். இவங்க நினைச்சிட்டு கோபமா இருக்கு. நன்றி இல்லாத ஜென்மங்களே உள்ளதாங்க அதிகாரிகளா இருக்காங்க பாருங்க. அவன் தான் நன்றினா என்னன்னு கேட்கிறவன், எத்தனை கிலோன்னு கேட்கிறவன். சமுதாயத்தில் இப்படிப்பட்ட சிக்கலை கொண்டு வந்து விடுறது எத்தனை பேரும் அதிகாரிகள் தான். சரி, அவனுக்கு தான் புத்தி இல்லை, அவனுதான் புத்தி இல்லை. சேர்மன் இருக்க என்ன பண்ணும்? கலைஞர் படம் வச்சிருக்க, பெரியார் படம் வச்சிருக்க, சமூக நீதி சமத்துவத்தை பத்தி பேசக்கூடிய விடிவெள்ளின்றீங்க, ஸ்டாலின் படத்தை வச்சிருக்கீங்க. உங்க சார்பா அன்னைக்கே செஞ்சு முடிச்சிருக்கணும், சரி முடிக்கல. நீ அந்த வேலையை செஞ்சிருக்கே கூடாது, செஞ்சுட்ட குப்பை தொட்டில் அழுத்து போனால பதில் சொன்னீங்க. சொல்லல. இதை வரைக்கும் இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினருடைய ஆள் தான் நீ. அண்ணே, நம்ம தொகுதி தானே இருக்கு வப்புன, நம்ம வந்து தரப்புன, நீ வந்து திறந்து வைன. யாரு வேணாண்ணா? திருமிகு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களே திறக்கட்டும். ஏன் இந்த நகர்மன்ற தலைவராக இருக்கக்கூடிய நீங்களே யாரை வேணாலும் சிறப்பாளர் கூப்பிட்டு எங்களுக்கு வேண்டியது கோரிக்கை, எங்களுக்கு வேண்டியது கோரிக்கை. இப்ப அடுத்தது புது சிக்கல் வருது. இது அவ்வளவு பஞ்சமி தரிசு நிலையத்துல இதுல அடங்கல் இருக்குன்னு இப்ப வருது. இப்ப அதை நீதிமன்றத்துக்கு போனா அடுத்த கேள்வி வரும். எல்லா இயக்க கலர்ச்சி பண்றோம் அதிகாரிகள்.
ஆகையினால நாங்க ரொம்ப மெத்த பணிவன்போடு நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க 1 மாச காலம் மொத்தம் 15 நாளுக்குள்ள எங்களுக்கு நல்ல தகவல் வரணும். 1 மாசத்துக்குள்ள நல்ல தகவல் வர்றதுன்னா முதல்ல கிரிமினல் அஃபென்ஸ் இது. மிகப்பெரிய தலைவர்களை அவமதித்து சட்டத்துக்கு புறம்பா எப்படி சிலை வச்சானுக்கு எல்லா சட்டமும் பொருந்து சட்டத்துக்கு புறம்பா நீ எடுத்திருக்க. ஏன்னா அனுமதி பெற்று வைக்கப்பட்ட சிலை லேண்ட்மார்க்னு சொல்லுவான். அதுக்கு பேர் லேண்ட்மார்க். வடலூர்ல லேண்ட்மார்க் என்ன தெரியுமா? லேண்ட்மார்க் என்ன தெரியுமா? முதல்ல வள்ளலார் கட்டடம். ஆனா வள்ளலார் கட்டடம் போடுறது முன்னாடி அம்பேத்கர் சிலை வச்சு 32 ஆண்டுகளுக்கு பிறகு வடலூர்ல லேண்ட்மார்க் இந்த 4 முனை வீதியில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலை, பெரியார் சிலை என்பதுதான் லேண்ட்மார்க்டா. பஸ் ஏறி வரான்னு வச்சுக்கல, தஞ்சாவூர் பக்கம் கும்பகோணம் மாயாவரம் பட்டுக்கோட்டை வந்து போறவங்க இந்த பக்கம் பஸ் போட்டு இறங்குன எங்க வந்துட்டு இருக்கீங்க? வடலூர்ல எங்க? வடலூர்ல இருந்து 4 முறை அம்பேத்கர் சிலை தாண்டி தான் வந்துட்டு இருக்கேன்னு. நாங்களே எங்க அண்ணன் திருமாவளவன் பார்க்க வரணும், பேசணும், போனா எங்க வந்துட்டு இருப்பான். நான் நடுவ வடலூர் அம்பேத்கர் சிலை நிக்கிறோம், இந்த திசையை வந்தா சேர்ந்து போலான்னு நினைப்பான். லேண்ட்மார்க் நீ மாத்துறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? சுடுகாடு ஒரு லேண்ட்மார்க்கியா? சர்ச்சு கோயில் ஒரு லேண்ட்மார்க். நீண்ட காலமா இருந்துச்சுன்னா அதில் மக்களுடைய கவனத்தை பெற்று அவர்களுடைய பயன்பாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட இடமா அது இருந்தால் எங்களுக்கு தெரியும். சிலை பேசாது, சிலை காது கேட்காது, சிலை சிலைக்கு முன்னாடி போய் தடுக்கி உண்டா நம்மளை தூக்கி நிறுத்தாது, சிலைக்கு கை கால் அசையாது, செயலுக்கு உயிர் சிலையுடைய மூக்கு சுவாசிக்காது, எங்களுக்கு எல்லாம் தெரியும். சிலையின் மீது நம்பிக்கை இல்லாத தலைவர்கள் கொண்ட சிலைதான். அம்பேத்கருக்கு சிலை மேல் நம்பிக்கை கிடையாது, தந்தை பெரியாருக்கு சிலை மேல் நம்பிக்கை கிடையாது. ஆனாலும் வரலாற்று அடையாளம், வரலாற்று தலைவர்கள், அந்த வரலாற்று தலைவர்களின் அடையாளத்தை நீங்கள் புறக்கணிக்க நினைத்தால் கல்ல கும்பிட்டு சாமியா நினைச்சு வணங்குறவர்களுக்கு மத்தியில நாங்கள் வணக்கத்துக்குரியவராக வைத்திருக்கிறோம் ஒழிய அந்த சிலையை கடவுளாக வணங்குகிற கோட்பாட்டை கொண்டிருப்பவர்கள் அல்ல. மனுஷனுக்கு மனுஷன், மனிதனுக்கு மனிதன் என்கிற அளவிலே சிந்தித்து செயல்படுகிற தத்துவார்த்த கோட்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய மனித நேயத்தை, மனித மாந்தத்தை, மனித உரிமையை பற்றி பேசிய தலைவர்கள், மண்ணுக்கேற்ற மார்க்சியம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்சியத்தை, சாதி ஒழிப்பு சிந்தனையை பேசியவர்கள், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனமான கருத்துக்களை தூர வீசுவதற்கு, முதுகுக்கு பின்னால் வீசுவதற்கான அனைத்து அரசியலையும் சொல்லிக் கொடுத்த மகத்தான தலைவர்கள். நீ மேடை போட்டு பேசணும் அவரால். இன்னைக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் எல்லாம் இந்த இருவரும் தலைவர்களால். பெரியாரை வச்சு மோசடி பண்ணாங்கன்றது வேற, பெரியாரை வச்சு கொள்ளையடிச்சாங்கன்றது வேற, பெரியாரையே இன்றைக்கு கொள்ளையடிச்ச மறந்துட்டாங்கன்ற அதுவும் வேற. ஆனாலும் பெரியார் தான், அம்பேத்கர் தான். அந்த கொள்கையிலிருந்து நாங்கள் ஒருபோதும் விலக மாட்டோம் என்றால் அந்த கொள்கை தன்னுடைய சிலையை நீங்கள் நிறுவுவதற்கு ஏன் தயங்குகிறீர்கள் என்கிற கேள்வியை முன்வைக்கிறோம். உளவுத்துறை அதிகாரிகள்கிட்ட நாங்கள் ரொம்ப வேண்டுகோள் வைக்கிறோம். இந்த வாரத்தில் கண்டிப்பா பொதுச் செயலாளர் புஷியானந்தை பார்த்து இந்த கோரிக்கை மனு கொடுத்துருவோம். அதே மாதிரி சிஎம் உடைய செல்லுக்கு அவருடைய சிறப்பதிகார் PS1 PS2 2 பேர்த்தையும் கொண்டு மனுவை கொடுத்துருவோம். சீஃப் செக்ரட்டரி மனுவை கொடுத்துருவோம். உங்க கதை மாறிடும். உங்க கதை மாறுறதுக்குள்ள ஒருவேளை எங்கிட்டாவது திருப்பி பார்த்து முதலமைச்சர் பார்த்து இந்த செய்தியை பார்த்து என்னாச்சுன்னு கேட்டு மாட்டிக்கிறதுக்குள்ள மரியாதைய உங்களை நீங்கள் காத்துக்கொள்வதற்கு இந்த நகர்மன்ற தலைவரும் இந்த ஆணையரும் மாவட்ட ஆட்சியரும் உறுதியாக இந்த 1 மாத காலத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் மனுஷாலாம் சொன்னா இப்ப யாரும் கேட்க மாட்டாங்க. யானை பலம் கொண்டவன் கூட சொல்றது கூட கேட்க மாட்டாங்க. ஆனா கரப்பாம்பூச்சி மாதிரி பூச்சிகளுக்கு தான் இப்ப பயப்படுறாங்கன்னா நாங்கள் கரப்பாம்பூச்சியாக மாறுவோம், ஈசலாக மாறுவோம், தேன்கூட்டு தேனீக்களாக மாறுவோம், உங்களை விரட்டி கொட்டுவோம் என்று சொல்லி சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அன்பு திராவிடன் எடுக்கிற அந்த பெயரிலே திராவிடம் இருக்கிறது. இந்த திராவிடம் என்கிற இந்த சித்தாந்தத்தின் அரசியல் இருக்கிறது. இந்த அரசியல் தமிழர்களின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான அரசியல் என்று சொன்னால் தமிழர்களின் வாழ்வியல், தமிழர்களுடைய அந்த அரசியலை நிலைநாட்டுவதற்கு, தமிழுடைய பண்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கு போராடிய பெரியாரையும்
மனுஷனாக என்ன தலைநிமிர செய்த மகத்தான தலைவர் தந்தை, எங்களுடைய தந்தை, இந்த தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தி என்று சொல்லுகிறார்கள். இல்லை, எங்கள் தேசத்தின் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் என்று தான் நாங்கள் சொல்லுவோம், அழைப்போம். எனவே அந்த தந்தையாக இருக்கக்கூடிய, இந்த தேசத்தின் தந்தையாக இருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை நிறுவுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்தால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள், பதில் சொல்ல வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்படுவதற்கு முன் உங்களை காப்பாற்றிக் கொள்ள எங்களுக்கு வேலையை வைக்காதீங்கன்னு சொல்லி மீண்டும் எங்களுக்கு வேலையை வச்சீங்கன்னா, கடலூர் மாவட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனையெல்லாம் உருவாக்கினவர், அப்புறம் காவல்துறையில் எஸ்பில இருந்து வந்து நின்று பேசினவங்க எல்லாம் வரலாறு எங்கேயும் போவாது, வரலாறு இன்னும் இருக்கு. வரலாறு மட்டும் இல்ல, அந்த வரலாற்றை உருவாக்கிய வரலாற்று தலைவர்களும் இங்கதான் இருக்காங்க. அடுத்தது அந்த வரலாற்று தலைவரையும் அழைப்போம். அந்த வரலாற்று தலைவருக்கு தளபதிகளாக இருக்கக்கூடிய இவர்களை போன்ற